finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ யாரை பத்தினா, கேஎல் ராகுல் ஏன் T20 ஸ்குவாட்ல கன்சிடர் பண்ணல? நிறைய பேரோட கேள்வி. ஏன் பிரதர் விராட் கோலி, ரோஹித் சர்மா எடுத்துட்டு வந்த பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டி ஏன் ராகுலை மட்டும் போட்ட விட்டாங்க? அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்குங்க. என்கிட்ட செமையா இருக்கு. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதாவது கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 T20 வேர்ல்ட் கப் விளையாடினாரு. ஓகேங்களா? துபாயில நடந்த அந்த T20 வேர்ல்ட் கப்ல அவர் வந்து ஒரு டிசாஸ்டர் ஃபெயிலியர். அது பாகிஸ்தானோடையும் நியூசிலாண்டோடையும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவர் மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மா ஃபெயிலியர் ஆனார். ஆனா விராட் கோலி பாகிஸ்தானோட நல்லா விளையாடினாரு, ஒரு 50 போட்டார், சூப்பர் 50. பட் இப்போ நம்ம கேஎல் ராகுல் பத்தி தான் பேச போறோம். ஸோ கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 முக்கியமான மேட்ச்ல அவுட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வர நமீபியா, ஸ்காட்லாந்து இவங்களெல்லாம் போட்டு உரி நுரிச்சு, ஆப்கானிஸ்தான் இவங்களெல்லாம் அடி அடிச்சு ஒரு 200 ரன்ஸ்க்கு மேல டோட்டல் ரன்ஸ் அடிச்சாரு. ஓகேங்களா? ஸோ அப்பவே வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் டீம்ஸோட விளையாடலப்பா, நீ மொக்க டீமோட தான் அடிச்சிருக்கான்னு சொல்லி அப்பவே அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சதெல்லாம் வேஸ்டா தான் போச்சு. அந்த லோவர் டீம்ஸோட அடிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. திருப்பியும் ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 வேர்ல்ட் கப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர். புரியுதா உங்களுக்கு? ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் கிரன்ச் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோடயா இருக்கட்டும் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் சொதப்பல். அண்ட் நிறைய பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு, கொஞ்சம் வேஸ்ட் பண்றாரு, அதாவது இனிஷியலா டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஓகேப்பா உன் ஃபார்மட் T20 கிடையாது, நீ டெஸ்ட் கிரிக்கெட் ODI ஃபார்மட்ல கன்ஃபார்ம் பிளேயர், 100% கன்ஃபார்ம் பிளேயர் நீ இருப்ப. ஆனா T20 இந்த பக்கம் வந்துடாது. அப்படிதான் பிசிசிஐ ஆக்சுவலா நினைச்சு அப்போத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் T20 ஸ்குவாட்ல எடுக்கிறது இல்லை. ஆஸ்திரேலியால நடந்த அந்த T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமாவே 2022ல அவர் ஒரு T20 விளையாடலையே, 2023லயும் அவர் ஒரு T20 விளையாடலையே. எப்படி அவர் வந்து நீங்க T20ல திருப்பி கன்சிடர் பண்ணுவீங்க 2024? அது வேர்ல்டு கப் கிட்ட உடனே கேட்பீங்க, எப்படி விராட் ரோஹித் மட்டும் இந்த T20 வேர்ல்ட் கப் அப்புறம் விளையாடலையே பிரதர், அவங்கள மட்டும் ஏன் கன்சிடர் பண்ணாங்கன்னா அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஸ்குவாட்ல நீங்க வந்து விராட் கோலியும் கேஎல் ராகுலையும் வச்சுக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. 2 பிளேயருமே முதல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. T20 இருக்கட்டுமே அவங்களுக்கு ஒரு 5-6 பால் இல்ல, ஒரு ஈவன் தோ 8-10 பால்ஸ் தேவை. அந்த மாதிரி 2 பிளேயர் நீங்க உள்ள வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த அக்ரெசிவா ஸ்டார்டிங்ல இருந்தே அடிக்க முடியாது. அந்த ஒரு மிஸ் ஆகும், அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் மிஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? விராட் கோலி வந்திருக்காருன்னா அவர் சாம்பியனுங்க. அதாவது T20 வேர்ல்ட் கப்ல எடுத்துக்கோங்க, ஹையஸ்ட் ரன் கேட்டர்ஸ்ல எடுத்துக்கோங்க, நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டே பாருங்க. எண்ட் ஆஃப் த டே அவர் 130-140 வச்சிருப்பாரு, which is a very decent strike rate. Initially he will take some time, பட் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா 30 balls 52, 40 balls 65 அந்த மாதிரி தான் முடிப்பாரு. ஈவன் பாகிஸ்தானோட கூட பாருங்க, ரன்ன பால் தான் இருந்தாரு, 17 balls 17, 18 balls 18 அப்படின்னு சொல்லிட்டு செமையா முடிக்கலையா அவர் இனிஷியலா. இந்த எண்டு அந்த ஹாரிஸ் ராஃபர் 2 6 விட்டாரு, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா 145 வந்து நிக்குது. விராட் கோலி வேர்ல்ட் கப் டு வேர்ல்ட் கப் வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு, அதுல எந்த பேச்சுமே இல்லை. அண்ட் இஸ் அ மேட்ச் வின்னர். அதுவும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவன் தோ இந்த எண்டு வந்து அவரால் வந்து ஸ்லாக் ஆட முடியலனால அவருக்கு ஒரு ரிஸ்ட் வச்சே he can score quick runs. ஸோ விராட் கோலி வேற லீக். அதனாலதான் அவர் கண்டிப்பா அவரோட பிரசன்ஸாவது இந்தியாவுக்கு தேவை அப்படின்றதுக்காக தான். அதுவும் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல இஸ் ஹையஸ்ட் ரன் கெட்டர். அந்த மொமெண்டம் இருக்கும். டெஸ்ட் மேட்ச்ல செமையா விளையாடிட்டு இருக்காரு. கண்டிப்பா விராட் வந்து இந்த ஒரு தடவை இந்த T20 வேர்ல்ட் கப் விராட்டுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்றது எல்லாரோட ஃபீலிங்குமே. இது ஒண்ணு. ரோஹித் சர்மா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்க புரிஞ்சுக்கணும். ரோஹித் சர்மா as a கேப்டனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, as a பிளேயராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு 50 ஓவர்ஸ். எஸ், நம்ம வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணல அவ்வளவுதான், தவிர அந்த முதல் 10 மேட்ச் நிறைய பேர் மறந்துடுறாங்க. எவ்வளவு எஃபர்ட் இந்தியன் டீம் போட்டிருக்கோம் அந்த முதல் 10 மேட்சுக்கு 10மே வின் பண்றது. இட் ஹேப்பன்ஸ். ஃபைனல்ஸ் எனக்கு புரியுது. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, நீ என்ன வேணா சொல்லு ப்ரோ, அந்த ஃபைனல் நம்ம அடிச்சிருக்கணும், அதை நானும் ஒத்துக்கிறேன், நானும் டிசப்பாயிண்ட் தான் ஆயிருக்கேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, லைக் ரோஹித் சர்மா வந்து டெஃபினட்டா வந்து ஆஸ் அ கேப்டனா இந்த டீமுக்கு வரது வந்து இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி, சூரியகுமார் யாதவ் இப்ப இன்ஜுரி, T20 வேர்ல்ட் கப் பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி ஆயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் கூட சம் எக்ஸ்டென்ட், ஏன்னா மேட்ச் விளையாடும் போது ஆச்சு. ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க, அவர் தான் ஃபியூச்சர் T20 கேப்டன், அவர் தான் ஃபியூச்சர் ODI கேப்டன். முதல்ல அந்த ஆள் வந்து ஃபிட் ஆட்டம், முதல்ல அந்த ஆள் 100% ஃபிட் ஆட்டம். அந்த ஆள் வந்து உயிரை கொடுத்து இப்ப ப்ராக்டிஸ் பாக்குறேன். அப்படியே இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் உயிரை உயர்த்து ஊத்திட்டு அப்படியே 6 பேக் வச்சுக்கிட்டு ஒரே பயங்கரமா ஜிம்ல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு? IPL விளையாடுறதுக்கு, இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுக்குன்னு தெரியாது, IPL விளையாடணும். கேப்டன் வேற ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அவர் லீகே வேற, அவர் விட்டுருங்க. ஸோ இவங்களால நம்பி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா T20 வேர்ல்ட் கப் இவர் தான் கேப்டன் சொல்ல முடியாது. ஒரு ஃபிட்டான பிளேயர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் நம்பி தான் ஆகணும் பிசிசிஐ. இப்போ வேற ஆப்ஷனே இல்லாம தான் இறங்கிட்டாங்க. அண்ட் அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கையில இருக்கிற வாழைப்பழத்தை பிரசாதத்தை எதுங்க நம்ம விடணும்? ஸோ ரோஹித் சர்மா as a கேப்டனா கண்டிப்பா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி T20 வேர்ல்ட் கப்ல ஒரு ஷாட் தப்பே கிடையாது.
ஸோ டெஃபினட்டா நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ், நம்ம நம்பிக்கையோட தான் திருப்பி அடுத்த வேர்ல்டு கப்புக்குள்ள போகணும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ்க்கும் அவங்க நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸ் நிறைய விளையாடி இருக்காங்க விராட் அண்ட் ரோஹித். அண்ட் கேஎல் ராகுலோட டாபிக் எடுத்து நம்ம இவ்வளவு நேரம் பேசினுக்கிறோம் விராட் அண்ட் ரோஹித்தை. பட் எனிவே இவங்க 2 பேரை பத்தி நான் சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். அண்ட் கேஎல் ராகுல் பத்தி ஃபைனலா நான் என்ன சொல்லி முடிக்கணும்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பொசிஷன்ல விளையாடுவாரு நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். எந்த பொசிஷன்ல விளையாடுவாரு? டாப் ஆர்டர்ல ஆல்ரெடி இப்போ ரோஹித் வந்துட்டாருன்னா ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால், ரோஹித் ஆர் கில் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் கில்லி யாராவது ஒருத்தர் தான் உள்ள இருக்க போறது, ஒருத்தர் எப்படி ஸ்குவாட்ல விட்டு தூக்கிடுவாங்க வேர்ல்ட் கப் வரும்போது. ஏன்னா 15 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். இல்ல விராட் உள்ள வந்துட்டாரு. நம்பர் 3, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் இன்ஜுரியில இருந்து வந்துருவாரு. நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியில இருந்து வந்துருவாரு. அவர் விளையாட வாய்ப்புகள் இருக்கு. அவர் இன்கேஸ் ஐபிஎல்க்கு அப்புறமும் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, ஐபிஎல்லும் சரியா விளையாடல, இன்ஜுரி அப்படின்னா அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து மேபி ஒரு ஸ்ரேயாஸ் ஐயரோ இல்ல வேற யாரையோ கூட எடுத்துட்டு வருவாங்க தவிர கேஎல் ராகுல் எடுத்துட்டு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிங்கு சிங் ஒரு பக்கம் இருக்காரு, திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பக்கம் இருக்காரு. அப்புறம் நம்ம கிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் போவாங்களா, இல்ல ஜடேஜாவும் அக்சரும் ஒரே ஸ்குவாட்ல வச்சுப்பாங்களா? 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் அந்த 11 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கேஎல் ராகுல் எங்கேயுமே ஃபிட் ஆக மாட்டார். மிடில் ஆர்டர்ல நீங்க T20s வந்து கேஎல் ராகுல் விளையாடுறது வந்து அர்த்தமே கிடையாதுங்க. சத்தியமா லாஜிக்கே இருக்காது. அவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்னா 1 day அண்ட் இதுல டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல வேற he can take some time and he can go for shots in the end. ஆனா T20ல எடுத்தோடனே அடிக்கணும். ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து எடுத்தோடனே அடிக்கிற பிளேயர்லாம் கிடையவே கிடையாது கேஎல் ராகுல். அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவரை T20 ஃபார்மேட்ல மொத்தமா பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி விராட்டும் ரோஹித்தும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்குவாட் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து நிக்குது. எஸ், அந்த ஒரே ஒருத்தர், அந்த 3 பேர்ல ஸ்ரேயாஸ் ஐயர், திலக் வர்மா அண்ட் ரிங்கு சிங், இதுல தான் யார் எடுப்பாங்க அப்படின்றது தான் என்னோட டவுட். ரிங்கு சிங் இருந்தா பெட்டரா இருக்கும். யங் சாப், ஒரு யங் பிளேயர், T20 அந்த ஒரு ரத்தம் கொதிக்கும் ஒரு யங்ஸ்டர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. பட் ஒரு பக்கம் திலக் வரும், ஸ்ரேயாஸ் ஐயரும் கன்சிஸ்டன்டா T20 ஃபார்மேட்ல நம்மளுக்கு விளையாடி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஸோ எனக்கு அந்த பயங்கரமான ஹெட்ஏக் இருக்கு. பிசிசிஐ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு அதுல சத்தியமா ஒரு கிளாரிட்டி 15 பேர்ல எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு 13 பேர் டக்குன்னு சொல்லுவேன். 2 ஸ்பாட் எனக்கு யாரை எடுக்க போறாங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப். அண்ட் கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதம்ங்க. T20s பொறுத்த வரைக்கும் கதம். he can concentrate on 50 overs டெஸ்ட் கிரிக்கெட். அந்த 2 ஃபார்மேட்ல கேஎல் ராகுல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். பட் T20ல finish.